உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். நேற்று இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக தென்காசி மாவட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் க்ரஷர் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கம்பெனியை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க வேப்ரிட்ஜ் போட்டிருந்தாங்க, காங்கிரீட் வேப்ரிட்ஜ். தம்பி டேவிட் அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க போட்டதில் ஒரு 2 இயர்ஸில் அந்த காங்கிரீட் வேப்ரிட்ஜ் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா ப்ராப்பராக காங்கிரீட் வேப்ரிட்ஜ் வாங்குறது தப்பு இல்லை, வாங்கும்போது ப்ராப்பராக வெல்டிங் அதில் இருக்கிற எல்லாமே எப்படி சேனல்லாம் போடுறாங்களா, அந்த ஜாயிண்ட் இடத்துல சேனலுக்கு பதிலாக பிளேட்டை போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. வேப்ரிட்ஜ்னு ஒன்று, காங்கிரீட் வேப்ரிட்ஜ்னு ஒன்று 2 லட்சத்துக்கு கிடைக்குதா, 2 லட்சத்துக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஏமாந்துருந்தீங்க. என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நீங்கள் வேப்ரிட்ஜ் வாங்கும்போது காங்கிரீட் வேப்ரிட்ஜில் பக்காவாக என்ன ஸ்டீல் போடுறாங்க, எப்படி வெல்டிங் பண்ணுறாங்க, அதில் எதனால் விழுந்து போச்சுங்கிறத நாங்கள் வந்து அங்கே கிட்ட போய் நான் உங்களுக்கு நேற்று அவர் டேவிட் சார் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நானும் அந்த பிரச்சனையை சொல்கிறேன். நாங்கள் உடனே ஒரு வேப்ரிட்ஜை வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு எங்கள் டீம், எங்களுடைய ஃபேப்ரிகேட் டீம் வந்து முடிச்சிருக்காங்க. அந்த பணியை நாங்கள் வந்து உங்களுக்கு நேராக போய் காமிக்க போகிறேன். இதுதான் அந்த மலைகள் பாருங்கள். இங்கே தென்காசி பக்கத்தில் இருக்க இந்த வேப்ரிட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை அடிவாரத்தில் நல்ல ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் சூப்பரான பிளேஸில் இந்த இடத்துல அவங்க வேப்ரிட்ஜ் போட்டிருக்காங்க. வாங்க அந்த வேப்ரிட்ஜை நாங்கள் காமிக்கிறேன். உடஞ்சு போன வேப்ரிட்ஜையும் காமிக்கிறேன், நாங்கள் போட்டிருக்க வேப்ரிட்ஜையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, அதுதான் இந்த உடஞ்சு போன வேப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா இவங்க 12/3 12:3 வேப்ரிட்ஜ் தான் போட்டிருந்தாங்க. என்ன ரீசன்னால இந்த வேப்ரிட்ஜ் ஒரு 2 இயர்ஸில் கீழே விழுந்ததுங்கிறத நான் காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இது வந்து காங்கிரீட் அடிச்சதெல்லாம் நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 16 மீட்டர் 16 mm கம்பியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை இங்க பாருங்க, இது நல்ல எல் ஆங்கிள் வந்து போட்டு இதில் பண்ணியிருக்கு. ஜாயிண்ட்ல எல்லாமே வந்து எல் ஆங்கிள் போட்டோ இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு பண்றது, போல்டு போடுறது. ஜாயிண்ட் இடத்துல போல்டே போடக்கூடாது. வேப்ரிட்ஜையும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வந்து 10 அடி அகலத்துல இந்த ஜாயிண்ட் கொடுக்க கூடாது. இது எல் ஆங்கிள் பதிலாக பீஸை வச்சு ஃபுல்லாக ஒரு பிளேட்டை போட்டு ஃபுல் வெல்டிங் பண்ணி ஜாயிண்ட் அடிச்சு ஃபுல் வெல்டடும் ஒரு போல் நெட்டும் கொடுக்கணும். இவங்க போல் நெட் மட்டும் போட்டிருக்காங்க, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த தவறு நடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே விழுந்து உடஞ்சி போய் இவங்களுக்கு பெரிய லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்க, எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்ல இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவங்க இன்னைக்கு அதில் காங்கிரீட் லோட்ஸில் காங்கிரீட் போட்டிருக்காங்க நேற்று நைட்டு. இன்னைக்கு இங்கே சைட்லேயே நாங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய தரத்தையும் எங்களுடைய குவாலிட்டியும் நேராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, என்ன அழகாக அவங்க பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாங்க வந்து செய்ய காரணம், இவங்களுக்கு வந்து கேரளாவுக்கு இங்க இருந்து எடை போட்டு அங்க அனுப்புறாங்க. அப்போ செங்கோட்டை செக் போஸ்ட்ல வந்து போலீஸுடைய அவங்களுடைய அனுமதி பெற்று தான் உள்ள போகணும் கேரளா நாட்டுக்கு. அப்ப இவங்க வந்து எடை போடாம அனுப்பும்போது எத்தனை யூனிட்டுங்கிறது அவங்களால கணிக்க முடியாது. இடையில போட்டாதான் எவ்வளவு யூனிட் போகுது, எந்த வெயிட்டுங்கிறது அவங்களுடைய ஆஃபீஸருக்கு தெரியப்படுத்தி தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும் கேரளா ஸ்டேட்டுக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, விழுந்த உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. எங்களை ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு, இங்க செங்கோட்டை சேர்ந்த ஒரு நண்பர் எங்களை ரெஃபர் பண்ணாங்க. உடனே நாங்க வந்து வேப்ரிட்ஜை வந்து சிறப்பா போட்டு கொடுத்து நைட்டா நேற்று தான் முடிச்சோம். இன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து உடனே வேணும்னு சொன்னாங்க. என்னைக்குமே வந்து வேப்ரிட்ஜ் எங்க சைட்ல தான் பெயிண்டிங் பண்ணி தான் இங்க நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். ஆனா இவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு பெயிண்டிங் கூட இங்க வந்து கூட பண்ணுங்க, எங்களுக்கு அர்ஜென்ட்டா ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு என்னங்க நாங்க பிரைமர் மட்டும் அடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு காலையில இப்போ நாங்கள் வந்துட்டோம். அவங்க எல்லாமே அந்த ரேமுக்கு உண்டான வாலுக்கு உண்டான காங்கிரீட் போட்டாங்க, லோட்ஸலுக்கு உண்டான பேலன்ஸ் காங்கிரீட் வரைக்கும் போட்டாங்க. அதை தான் நீங்க பாக்குறீங்க. லோட்ஸலுக்கு அவங்களே உடனே நைட்டு 12 மணிக்கு முடிச்சோம். உடனே அவங்க ஒரு காங்கிரீட் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோட்ஸல் இங்கே இருந்தது, அதனால அவங்க பழைய லோட்ஸ்லயே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி அவங்க பெயிண்ட் பண்றதையும் நீங்க வந்து இப்போ பார்க்க வரலாம் வாங்க. நான் மேலே இதுக்கு பிளாட்ஃபார்முக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டு எப்பவும் போல நாங்கள் ரைஸ் டெக் எங்களுடைய பிராண்ட் அவர் இப்போ உங்களுக்கு காமிப்பாரு. நம்ம வீடியோ எடிட்டர் எங்கள் நண்பர் மாணிக்கம் சார் பாருங்க, சூப்பராக எடிட் பண்றாரு. ரைஸ் டெக் என்னுடைய செல் நம்பர். இன்னும் பெயிண்டிங் மேலே ஃபுல்லாக ப்ரைமர்லாம் எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே வந்து கன் கோட்டிங் தான், கம்ப்ரஸர் மூலமாக கன் கோட்டிங்ல தான் நாங்கள் அடிப்போம். அந்த ஃபினிஷிங்கை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சு ஆன் பண்ண போறேன். அந்த டைம்ல அந்த ஃபுல் ப்ளூ கோட்டட் வந்து அடிக்கிறாங்க பாருங்க. நமது நண்பர் ஜெயும் எங்களுடைய ஃபேப்ரிகேட்டர் அவங்க டீம் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபர் நல்ல பிராண்டட் ஆக்ஸ்போர்ட் ப்ளூ கோட்டிங் தான் நாங்கள் அடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நல்லா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சின்ன விண்ணப்பம், ப்ராடக்ட் வாங்குறது தப்பு இல்லை, நல்ல தரமான பொருளாக வாங்குங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் பண்ணுங்க. இப்போ ஸ்டீல் கூட அவங்க சொல்லலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல 400 பீம் 400 சாய்ஸ் போட்டு குறுக்க 200, மேலேயும் வீல் பேஸ் 200, 10 mm பிளேட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.25 டன் 7 டன்னுக்குள்ள வரக்கூடிய 12 மீட்டர். இந்த மாதிரி ஹெவியா இருக்கான்னு ஸ்ட்ரக்சரை பார்த்து கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லா வேப்ரிட்ஜ் மேனுஃபேக்சரும் நல்ல கம்பெனிக்காரங்க தான், நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல.
அவங்கக்கிட்ட நீங்கள் தான் பேசணும். என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, என்ன ஸ்டீல் போடுறீங்க, எவ்வளோ வெயிட் இருக்கும், லோட்ஸில் என்ன கம்பெனி போடுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கேட்டால் தான் கம்பேரிசன் ரேட் இது தெரியும். சில ரேட் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.